ப்ளவுஸில் கப் ஷேப் சரியாக வரலையா, அப்போ இந்த ரவுண்ட் பெல்ட் ப்ளவுஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கப் ஷேப் ரொம்ப நல்லா வரும். கட்டிங்கில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து போட போகிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நான் போட போகிறேன். ஆல்ரெடி பேக் பார்ட் நான் போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்கள் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12.5 இன்ச் என்னோடய ப்ளவுஸ் லென்த் வேணும் ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக. நான் 13.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட் லென்த் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்து மேலே நான் லைன் வரைஞ்சிட்றேன். இதில் என் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச் நெக் டெப்த் வைக்கிறேன். அதுக்கு வந்து ஷோல்டர் வந்து 5.5 வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆவரேஜாக என்ன ஷோல்டர் வைப்பீங்களோ அதே அளவுக்கு ஷோல்டர் கொடுங்க. ஆர்ம் டெப்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வைக்கிற மாதிரியே 5.5க்கு என்னோடய ஆர்ம் டெப்த்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ நான் பண்ணுற ப்ளவுஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 ப்ளவுஸ் சைஸ். 36 ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 3 இன்ச் வந்து ஈஸ் ஆட் பண்ணுறேன். 36 + 3 ஆட் பண்ணால் எனக்கு 39. 39 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 9.75 நியர் வரும். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப நம்ம வளைச்சி கொடுக்காம கொஞ்சம் லைட் கர்வ் கொடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். இங்கேருந்து நெக் டெப்த் கொடுக்குறேன். நெக் டெப்த் வந்து 6லேருந்து 6.5 வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான நெக் டெப்த் நான் இதில் கொடுக்குறேன். ஓகே, நெக்கோட அகலம் வந்து நான் 2 இன்ச் கொடுக்குறேன். 2லேருந்து 2.25 வரைக்கும் தாராளமாக நீங்கள் நெக்கோட அகலம் நீங்கள் போகலாம். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே என்னோடய நெக் லைனை வந்து நான் கர்வ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு என்ன ஸ்லைட்டாக டவுன் பார்ட்டை மட்டும் நீங்கள் டில்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ வந்து நெக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாவே அழகாக இருக்கும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து என்னோடய ஏபெக்ஸ். ஸோ ஷோல்டர்லேருந்து என்னோடய ஏபெக்ஸ் வந்து 9 இன்ச்சஸ் இருந்தது. அதோட ப்ளஸ் ஒரு 0.5 தையலுக்கு சேர்த்து 9.5 நான் மார்க் பண்ணுறேன். ஒரு வேளை உங்களோட செஸ்ட் சைஸ் 36 இருந்ததுன்னா நீங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். தென் ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. அதை பாதியாக டிவைட் பண்ணால் 3.5. 3.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்லேருந்து இங்கே சைட் லைன்லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து திரும்பி ஃபுல்லஸ்ட் பஸ்ட்டோட ஃபுல் லென்த்து மேலேருந்து உங்கள் பஸ்ட்டுக்கு அடியில் வரைக்கும் மெஷர் பண்ணணும். எனக்கு வந்து 11.5 வந்தது. அது கூட 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ண வேணும், அதேமாதிரி பட்டியும் நம்ம ஜாயின் பண்ண வேணும். ஸோ அதுக்கு வந்து 1 இன்ச் மொத்தமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்ச பிறகு அந்த டாட் லைனை கீழே வரைக்கும் இப்படி வரைஞ்சிருங்க. சைடில் வந்து அப்பர் பாடி லைனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு 1.5 இன்ச் வந்து தையலுக்கான சீம் அலவன்ஸ் கொடுத்து அந்த லைனையும் நான் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ டாட்டுக்கான இன்டேக் நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 36 இன்ச் இருக்க ப்ளவுஸ்க்கு டாட் இன்டேக் முடிஞ்ச வரைக்கும் 1லேருந்து 1.25 வரைக்கும் கொடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கொடுக்குறது 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச் வந்து 2 பக்கமும் அந்த ஃபுல்லஸ்ட் பஸ்ட்டு லைன் இருக்குல்லையா, நம்ம பஸ்ட்டோட ஃபுல் லென்த்து அந்த லைனில் நான் மார்க் பண்ணி இந்த டாட்டை இப்படி அழகாக நம்ம வரைஞ்சிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்ஸ் தைப்போம் இல்லையா, அந்த சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நான் மேல் பக்கமாக ரைஸ் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுடுறேன். மேலே வந்து 1.5 நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து தையலுக்கான அளவுலேருந்து ஒரு 2 இன்ச் நான் இதில் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மூத் கர்வாக இது நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இங்கேருந்து அப்படியே கர்வ் பண்ணி மேலே இந்த லைன் வரைக்கும் இது நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் கட் பெல்ட் ப்ளவுஸ். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல்லையும் சரி பாடியிலையும் சரி ஃபிட்டிங் வந்து நல்லாவே இருக்கும். பஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா ஷேப் இருக்கும். நார்மலாக நீங்கள் டாட் பிடிக்கிறத விட இந்த மாதிரி கட்டிங்கில் டாட் பிடிக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம கொடுத்த ஃபுல் ப்ளவுஸ் லென்த்துலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இது எதுக்காகனா பட்டியை வந்து மடித்து தைக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ். ஏன்னா பட்டியை இதுலேருந்தே நம்ம எடுக்க போகிறோம். அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கீழே வந்து 2 இல்லை 2.5 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் எவ்வளோ வருதோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்துட்டு கீழே மடித்து கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் இங்கேருந்து பட்டியை வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏபெக்ஸ்லேருந்து பஸ்ட் அந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம நார்மலாக இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் வரும் இல்லையா, அந்த டாட் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து ஆர்ம் ஹோல் பாயிண்டில் நமக்கு இன்னொரு டாட் வரப்போகுது. அந்த டாட்டையும் நான் இப்படி மார்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச் இதில் கொடுக்குறேன் டிஸ்டன்ஸு. டாட்டோட இன்டேக் எவ்வளோ தூரம் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் வந்து டாட்டோட இன்டேக் நமக்கு போதுமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதெல்லாம் மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ஷேப் பர்ஃபெக்டாக இருந்தால் ஃபிட்டிங் வாய்ஸில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். மேலே ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அப்படியே நான் கட் பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டிக்கு வந்து நம்ம தனியாலாம் வந்து பீஸ் நம்ம கட் பண்ணி கொடுக்க வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணுற இந்த பீஸே நம்ம பட்டிக்கு கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது என்ன ஷேப்பில் போகுதோ அதே ஷேப்பில் இதை கம்ப்ளீட்டாக இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். சைட்ஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி போகுது இல்லையா, அதே ஷேப்பில் நான் இப்போ இதை கட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அது முடித்த பிறகு பட்டியோட லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அதையும் கட் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் டாட் பிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் நாச்சஸ் கட் பண்ணி நெக் லைனும் கட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த கீழே இருக்க அந்த பட்டி பீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் ஃபேப்ரிக் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்போ நீங்கள் பட்டி கட் பண்ணாலும் 1லேருந்து 2 துணி வந்து கீழே எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஃபிட்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டி நல்லா இழுத்து பிடிக்கும். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து பட்டி நல்லா ஃபிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்க பஸ்ட்டு வந்து நல்லா வந்து பிடிச்சி கொடுக்கும். கீழே இருக்க பட்டி துணி வந்து ரொம்ப லூஸாகவும் கரெக்டாக ஃபிட்டிங்காக இல்லைன்னா மேலே இருக்க பஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அந்த கப்போட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப் இருக்காது. ஸோ பட்டிக்கு வந்து 2-3 பீஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓல்டன் டேஸ், அதாவது கொஞ்சம் ரொம்ப முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பட்டி துணிக்கு வந்து மென்ஸோட பேண்ட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ நார்த் இந்தியன் சைட்லலாம் போனீங்கன்னா கேன்வாஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம நெக்லைன் கேன்வாஸும் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து டாட்ஸ் எல்லாம் பிடிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து 3 டாட் கொடுத்துருக்கேன். அந்த 3 டாட்டையும் நான் வந்து ஈக்குவலாக வச்சு அழகாக நீட்டாக நான் பிடிச்சி காட்டுறேன். இதை பிடிக்கும் போதே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பஸ்ட்டு ஷேப் வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்ச பிறகு அது பக்கத்துலேயே இன்னொரு டாட்டும் நான் பிடிக்கிறேன். இதோட இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் கொடுத்தா போதும். 1/4 இன்ச்சில் இன்னொரு டாட் நான் பிடிச்சிடுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இது 2ம் ஒன்றா அலைன் பண்ணிங்கன்னா இது எங்கே போய் முடியுதோ அந்த புல் எங்கே போதோ அந்த இடத்துல தான் ஆர்ம் ஹோல் டாட் நமக்கு வரணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 டாட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த 2 டாட்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி மடித்து பிடிங்க. மடித்து பிடிக்கும்போது இது எந்த இடத்துல போய் இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு லைன் மாதிரி நிற்கிதோ அந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு டாட் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இப்போ அதையும் நான் வந்து மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் டாட் இன்டேக்கில் கம்ப்ளீட்டாக இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 3 டாட்ஸ், இந்த 3 டாட்டையும் நம்ம பிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கப் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பட்டி துணியை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏற்கனவே கட் பண்ண அதே பட்டி பீஸ் தான், புதுசாக எதுவும் நம்ம வந்து கட் பண்ணலை. அதே பட்டி துணியை லைனிங் கீழேயும் மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் வச்சு துணியோட 2 நல்ல பக்கம், அதாவது ப்ரிட்டி சைடு ஒன்றா வர மாதிரி வச்சு இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் நம்ம இதை தைக்கிறோம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ண வந்து அந்த ப்ளவுஸ் ஷேப் வந்து நல்லா கர்வ்டாக இருக்குது. ஸோ ப்ளவுஸை ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த ராய் ஜஸ்ட் மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு
பொறுமையாக டர்ன் பண்ணி இதை நம்ம ஸ்ட்ரிச் பண்ணும்போது ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே அந்த பிடிச்ச டாட்டை உள்ளே மடித்து டக்கின் பண்ணிவிட்டு 2 ரா எட்ஜும் இப்படி பொறுமையாக நீட்டாக அலைன் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த பட்டியை ஸ்ட்ரிச் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எண்ட் ஆகுது, அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எக்ஸஸாக வெளியே ஃபேப்ரிக் இருக்கும், அதை நம்ம அப்புறம் ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா உள் பக்கம் வந்து நம்ம பட்டியும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ண இடத்துல குட்டி குட்டியாக கொஞ்சம் நாச்சஸ் கட் பண்ணிடலாம். அந்த ஸ்லிட் பாயிண்ட்ஸ் எதுக்காகனா இது கர்வ்டாக இருக்கு இல்லையா, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டி துணிக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச், அதாவது படிமான தையல் போட்டு இது நம்ம தைக்கும் போது இந்த கம்ப்ளீட் பட்டி வந்து நல்லா பதிஞ்சு அழகாக நிற்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த பஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஷேப் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக சைடில் இருக்கு இல்லையா, அந்த பட்டி துணியை என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். கீழே வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னா, பேக் பார்ட்டை நீங்கள் அது கூட வந்து சைடில் அலைன் பண்ணிவிடுங்க. அலைன் பண்ணி எவ்வளோ தூரம் வருதோ பேலன்ஸ் எல்லாம் கீழே மடித்து கொடுத்துட்டிங்கன்னா டவுன் ஃபோல்டு வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு பேக்கப் அலைன் பண்ணி அது கூட வர மாதிரி மடித்து கொடுத்துருங்க. கப் ஷேப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு வந்து தையலுக்கான அலவன்ஸ் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you next time. bye bye.